வெறுமையாய் போனதை போல உன் மனதுக்குள்ளே ஒரு சோகம், மனதுக்குள்ளே ஒரு தளர்ச்சி, உன் மனதுக்குள்ளே ஒரு அங்கலாய்ப்பு, உன் மனதுக்குள்ளே ஒரு போராட்டம், உன் மனதுக்குள்ளே ஒரு கலக்கம். எப்பொழுது என் வாழ்க்கையிலே ஒரு நன்மை பிறப்பிக்கப்படாதா, ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வந்து சேராதான்னு சொல்லி நீ எடுக்கிற பிரயாசம் எல்லாம் உனக்கு வாய்க்காமல் போனாலும் கூட, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து ஆழத்திலே வலையை போடுன்னு சொன்ன பொழுது திரளான மீன்கள் வந்து விழுந்தது போல இயேசுவின் வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பாய்ன்னு சொன்னா, இவர்தான் மெய்யான தேவன், இவர்தான் மெய்யான ரட்சகர், இவர்தான் சர்வ வல்லவர், இவர்தான் சர்வ சிருஷ்டிகர், இவர்தான் வானத்தை பூமியை உன்னையும் என்னையும் உண்டாக்கின படைத்த தேவன். இவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒரு வார்த்தை கூட வெறுமையாய் தரையிலே விழாது. அந்த சொல்லப்பட்ட வார்த்தை அத்தனையுமே உனக்கு சுகத்தை கொண்டு வரும், உனக்கு பலத்தை கொண்டு வரும், உனக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும், உனக்கு நன்மை கொண்டு வரும், உனக்கு வீடு வாசலை கொண்டு வரும். உன் வறண்ட வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கையா மாறும். உன் காடாய் கிடக்கிற தரிசாய் போன உன் வாழ்க்கை கர்த்தர் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே ஒரு விசேஷித்த, ஒரு வினோதமான, ஒரு வித்தியாசமான, ஒரு நன்மையான, ஒரு அற்புதமான, ஒரு ஆறுதலான, ஒரு ஆரோக்கியமான, ஒரு அளவிட முடியாத ஆசீர்வாதங்களை உனக்கும் உன் வீட்டாருக்கும் கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார்.